நெட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறோம். அது மெஜாரிட்டியான பேர் நிறைய 99% பேர் ஜாயின் பண்ணுறது வந்துட்டு யாராவது நெட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜென்ரல் நெட் மார்க்கெட்டிங் இருக்கும் அப்படி இருக்க மாட்டேன். உள்ள வந்து எப்போ உலகத்தில் நம்ம கம்பெனி தான் பெஸ்ட் கம்பெனி, நம்ம கம்பெனி தான் அப்படியே சொல்லியே நம்ம வளர்ப்பாங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் இப்போ நம்ம ஏதாவது மதத்தில் பிறந்துட்டு என் மதம் தான் பெரிய மதம், என் ஜாதி தான் பெரிய ஜாதி அப்படின்னு பேசுவாங்க. அவனை பார்த்து கேட்பேன், டே இது நீ செலக்ட் பண்ணதாடா, அது அப்படியே வந்து உளுந்தது, உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிறந்துட்ட கொண்டாடிட்டு போ, பட் பேசிட்டு போ, வருத்தப்பட்டு போ. ஆனால் அது நீ செஞ்சு வந்ததில்லை. ஆனால் ஒருத்தனுக்கு சாய்ஸ் கொடுத்தா எந்த மதம், எந்த ஜாதி, எந்த நாட்டில் எங்கே நான் இருக்கணும் அவனுக்கு சாய்ஸ் கொடுத்தா அவன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். யோசிப்பான், டே எங்கடா புத்திசாலி இருக்கான், எங்கே அறிவாளி இருக்கான், எங்கே லைஃப் நல்லா இருக்குது, அங்கே போய் இருப்பான். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டான். அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ எதில் அவங்க மாஸ்டர் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஸோ அப்படின்னா இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யாதவங்க, எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாதவங்க, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க அவங்களுக்காக என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணலாமா, எந்த கம்பெனி ஜாயின் பண்ணலாம், இந்த கம்பெனி ஜாயின் பண்ணலாமா, எப்போ அந்த கம்பெனி பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 10 கம்பெனியாவது அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணுங்கள், பிளான் அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய லீடர்ஸ் பாருங்கள், எல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறா, என்ன பண்ணுறா எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுங்கள்.